Hello everyone, welcome to eCareer YouTube channel. ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். அப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை என்ன நேமில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ செஷனில் இப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வின் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி VP-CH773 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பெடட் கண்ட்ரோலர் ஆர் SIO ஐசி. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து போர்டில் பவர் சப்ளை லைன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பவர் சப்ளையில் வரக்கூடிய வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் ஏசி ரிப்பிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாமே எனக்கு சப்ளைவை என்ன பண்ணுறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் வோல்டேஜ் ரிப்பிள்ஸை ஃபுல்லும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஐசியோடைய சப்ளை பின்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த ஐசியோடைய 4 சைட்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வோல்டேஜஸ் சப்ளை வோல்டேஜஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோடைய பின்ஸ் வந்து கண்டினியூஸாக சப்ளை பின்ஸ் இருக்காது. ஸோ பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சொல்லி தனித்தனியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் எம்பெடட் கண்ட்ரோலரோடைய சர்க்கியூட். ஸோ நான் அதை கீழே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த WPCE773LA0DG அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ நம்ம போர்டில் பார்த்த ஐசி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஐசி. அண்ட் இதோடைய சப்ளை பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஃபரண்ட் பின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறது இந்த VREF வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், VCC மெயின் பவர் சப்ளை, ஸோ AVCC அனலாக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே VDD இது எல்லாமே என்னதான் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐசியோடைய பவர் சப்ளை. ஸோ இப்போ இந்த பவர் சப்ளைக்கு எவ்வளோ வோல்டேஜ் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா 3D3V AUXS5 அப்படின்னு இருக்கும், 3D3V S0 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 3.3 வோல்டேஜ். ஸோ இந்த 3.3 வோல்டேஜ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அத்தனை பின்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்புட்டாக தராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் C366, C363, C374, C353, C354, C386, C380. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3.3 வோல்டேஜ் அதில் 3D3V AUXS5 அப்படின்ற பர்டிகுலர் நேமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த கெப்பாசிட்டர்ஸ் போர்டில் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அது எந்தெந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போது அந்த 3.3 வோல்டேஜஸ் எனக்கு இங்கே வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அதோடைய பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19, 46, 76 இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த வேறு பின்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சைடில் இருக்கும். ஸோ அந்த வேறு சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே காட்டின மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஐசியோட ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே ஸோ இப்போ இது C354. ஸோ அந்த கெப்பாசிட்டர் இந்த நெட்வொர்க் ரெசிஸ்டர் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஸோ 380
ஸோ 380 மட்டும்தான், 387 கிடையாது. ஸோ அது மட்டும்தான் என்னதுன்னா என்னோட மெயின் பவர் சப்ளை லைனில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா C386 அப்படின்ற கெப்பாசிட்டர். ஸோ நம்ம இப்போ சொன்னது எல்லாமே அந்த சர்க்யூட் டயக்ராமில் எம்பெடட் கண்ட்ரோலரில் 3.3 வோல்டேஜ் லைனில் கனெக்ட் ஆயிருந்துச்சு. அண்டு ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த சைடில் C374 அப்படின்ற இந்த பெரிய கெப்பாசிட்டர். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் காட்டுறேன், பிகாஸ் லைட் டைரெக்டாக அதில் வர்றதுனால தான் சார்ஜ் காட்டுறேன். ஸோ C374. ஸோ இப்படி என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஐசியோட 4 சைட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ பர்டிகுலராக இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கெப்பாசிட்டர், அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட இன்புட் அவுட்புட் பின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டரோடைய ஐடென்டிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு பக்கத்தில் அதோடைய இன்புட் அவுட்புட் பின்ஸ், அதாவது இப்போது இந்த SIOICக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதோடைய இன்புட் அவுட்புட் பின் இந்த 2 தான். இந்த 2 பின்னுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கெப்பாசிட்டரோட நம்பர் இங்கே C16 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கெப்பாசிட்டரோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாப்பில் C67 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டரோட வேல்யூஸ் வந்து, அதாவது இந்த 2 மட்டும் சொல்ல வரல, ஒரு போர்டில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு பக்கத்தில், அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட இன்புட் அவுட்புட் பின்ஸ்க்கு பக்கத்தில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதை ரெசனன்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லேருந்து வரக்கூடிய இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸை ஃபில்டரிங் பண்ணிடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான வேல்யூஸாக இருக்கும். ஸோ அது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பக்கத்தில் இருக்கும். இது இந்த போர்டில் இங்கே மட்டும் கிடையாது. இப்போது நான் அடுத்து இங்கே சவுத் பிரிட்ஜ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த சவுத் பிரிட்ஜ் ஐசிக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. ஸோ அதோடைய இன்புட் அவுட்புட் பின்ஸ்க்கு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு கீழே 2 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ C76 C77 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா லேப்டாப் போர்டுலையும் கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு இன்புட் அவுட்புட் பின்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த எல்லா கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸுமே ரெசனன்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் ரெசனன்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சிஸை ஃபில்டரிங்காக என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வன்சியோட இருக்கக்கூடிய நாய்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதையும் நான் சர்க்யூட்டில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அண்ட் அதோடைய வேல்யூஸையும் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்யூட் அப்படியே இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லொக்கேஷனில் என்னோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர், அதோடைய இன்புட் அவுட்புட். ஸோ இங்கே இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், 4th பின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே C67 ஸோ அப்படின்ற இந்த கெப்பாசிட்டர், அவுட்புட் பின்னில் C16ன்ற கெப்பாசிட்டர். அண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 15P அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். SC 15P 50V இப்படியெல்லாம் இருக்கும். இதில் அந்த ஃபஸ்ட்டு 15P அது என்னன்னா 15 picofarad அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு கம்மியான வேல்யூஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங்காக கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு பக்கத்தில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் என்ன இருக்குது அப்படின்னா லேப்டாப் மதர் போர்டில் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது அதோடைய ஒர்க் பேஸ் பண்ணி இந்த நேம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டில் போகக்கூடிய ஹை ஸ்பீடு டேட்டா சிக்னல்ஸ். ஸோ அந்த டேட்டா சிக்னல்ஸ்க்கு நடுவில் டிரான்ஸ்ஃபருக்காக, அந்த டிரான்ஸ்ஃபரில் அந்த சிக்னல் லாஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ்
சீரீஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதில் வந்து நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே சவுத் பிரிட்ஜ் கிட்டக்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க்காக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், டிஸ்பிளே கனெக்டர்ஸ் அதாவது VGA HDMI கனெக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கனெக்டர்ஸில் டேட்டா சிக்னல் லைன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் அது சீரீஸில் என்ன ஆயிருக்கும்னா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சவுத் பிரிட்ஜுக்கு கீழே இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ C56, C55, C58, C57 அப்படின்னு ஒரு 4 கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 4 கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சவுத் பிரிட்ஜோட ஹார்ட் டிஸ்க் லைன், ஸோ ஹார்ட் டிஸ்க் கனெக்டாக இருக்க அந்த பர்டிகுலர் லைன், ஹார்ட் டிஸ்க் அப்புறம் CD ட்ரைவ், அந்த லைன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ நம்ம பார்த்தது ஹார்ட் டிஸ்க் லைனில் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதே இதில் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். அந்த 4 கெப்பாசிட்டர்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இது இங்கே பிளேஸ் பண்ணவே கிடையாது. இந்த C285, C286, C288, C289, ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போர்டில் CD ட்ரைவ், அதாவது என்னுடைய ஆப்டிக்கல் டிஸ்க் ட்ரைவ், ODD ட்ரைவுக்காக என்ன பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில், கவர்மெண்ட் லேப்டாப்பில் எனக்கு என்ன இல்லை அப்படின்னா CD ட்ரைவ், ஆப்டிக்கல் டிஸ்க் ட்ரைவ் கிடையாது. அதனால அந்த 4 கெப்பாசிட்டர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அங்கே அது ஃபிக்ஸே பண்ணாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதே இதை நான் அப்படியே சர்க்யூட்டில் காட்டுறேன். அந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்னுடைய சவுத் பிரிட்ஜ். ஸோ இங்கே ICH அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே HDD ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், இது ODD ட்ரைவ், இது அதோடைய சிக்னல்ஸ். ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எல்லா லைன்லையுமே ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸாக என்ன பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நாட் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இதை எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம்னா கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே மேலே நம்ம பார்த்தது இந்த C55, C56, C57, C58, ஸோ இது எல்லாமே போர்டில் இருந்துச்சு. C285 இந்த பேலன்ஸ் 4மே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டில் இல்லை. பிகாஸ் எனக்கு இந்த போர்டில் ODD இல்லைன்றதுனால அது எனக்கு நோ கனெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வோல்டேஜை ஃபில்ட்ரு பண்ணுற ஆரம்பித்து ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங்கில் இருந்து இந்த மாதிரி கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸோடைய யூசேஜஸ் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை வேறு ஒரு வீடியோ செஷனில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.